கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா. என் அன்பு தகப்பனே மை சோத்திரிக்கிற ஆண்டவரே, விட்டு போன ஆண்டவரே, அன்பு பிள்ளையோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். 3 மகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, மருமகளை ஒப்பு கொடுக்கிற, பேர பிள்ளைங்களா ஒப்பு கொடுக்கிற ராஜா. எசப்பாவை சோத்திரிக்கிறேன். ஆறுதலின் தேவன், சமாதானத்தின் தேவன் ஐயா. அவங்கள ஆறுதல் படுத்துங்க, சமாதானப்படுத்துங்க, அவங்க கண்ணீர்களை துடைங்க ஐயா. எசப்பாவை சோத்திரிக்கிறேன். இந்த தாய் இருந்தா என்ன செய்வார்களோ அதை காட்டில ஆண்டவரே, மேலான தாய் ஆண்டவரே, தாய் தன் பாலகனை மறந்தால் நான் உங்களை மறக்கிற தேவன் அல்ல சொன்னீங்களே சப்பா. ஆண்டவரே, நீங்க மறக்காதலுக்கு இந்த குடும்பத்தை அப்படியா கூட ஆண்டவரே, இந்த தாய் போன வழி நல்ல வழின்னு சொல்லிட்டு கர்த்தாவே, அநேக பிள்ளைங்க உணர்ந்து ஆண்டவரே, அநேக பேர பிள்ளைங்களை உணர்ந்து கர்த்தாவே உடைய அன்பை ருசிக்கும், ஏற்றுக்கொள்ளும் ஏசப்பா, உன்னை பின்பற்றும், உடைய சிலுவை சுமத்தும் ஏசப்பா. உதவி செய்ய போற கிருபைகளுக்காக உனக்கு நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளை ரட்சிங்க ஐயா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உடைய ராஜ்யத்துல அவங்க இளைப்பாறுதல் கொண்டு இருக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார்கள் ராஜா. என் அன்பு தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அநேக ஆண்டவரே பிள்ளைங்களை ரட்சித்து ஆண்டவரே உடைய அன்புக்குள்ள நீ கொண்டு வரப்போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அந்த மேட்டுப்பாளைய பகுதியில் ஐயா சாட்சியாக வாழ வைத்தீங்களா அந்த தாயாரே, அதுக்காக உமக்கு நன்றி சொல்றேன், நன்றி சொல்றேன், நன்றி சொல்றேன் ஐயா. எசப்பாவுக்கு நன்றி ஆண்டவரே. அவங்கள ஆண்டவரே நாங்க புதைக்கல ஐயா, விதைக்கிறோம் ஐயா. அவங்க மூலமா ஆண்டவரே 30, 60, 100 1000 மடங்காக ஆத்தும அறுவடை தருவீராக ஐயா. எசப்பாவுக்கு நன்றி சொல்றேன் ஐயா. ஆவியானவரே உதவி செய்யுங்க. அப்படியா கூட அநேக ஊழியக்காரங்கள் வந்து இந்த நாள்ல ஆண்டவரே அவங்களை பார்க்க கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி சொல்றேன். ஆவியானவரே, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, மீதி உள்ள நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆம்கர்த்தாவை ஆறுதல் ஜப கூட்டத்தை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க தான் உதவி செய்யணும் ஐயா. இம்மட்ட உதவின எபினேசர், இனியே நீங்க உதவி செய்ய போற கிருபைக்காக சோத்திரம். நாமத்தை மட்டும் பயன்படுத்தும் கரங்களே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து சொல்லிக்கிறேன். துதிய கன மகிமை மக்கே செலுத்துகிற ஏசு கிறிஸ்து மூலியமா ஜபங்கள் நல்ல பிதாவே. லூக்கா 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 1:23. அவன் ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே அவன் தன் வீட்டுக்கு போனான். 23 லூக்கா 1:23. அப்போது இப்போ இங்கே கல்லறையில் முடிச்சுட்டு நம்ம எங்கே போக போகிறோம்? வீட்டுக்கு. இந்த வீடு வேதம் சொல்லுது வாடகை வீடு. ஆனால் இவங்க போயிருக்கிற வீடு என்ன வீடு? சொந்த வீடு. கவனிக்கிறீங்களா? இப்போ வாடகை வீட்டில் எப்போ காலி பண்ண சொல்லுவாங்க. அப்போ நம்ம இந்த சரீரம் என்பது என்றைக்கும் நம்ம காலி பண்ணுற ஒரு சரீரம், சரிங்களா? அப்போ நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில் நம்ம ஒன்று தெரியணும். வாடகை வீட்டில் இருக்கிறேன், நீங்கள் சொல்ல நான் சொந்த வீட்டில் இருக்கிறேயா சொல்கிறீங்க, உண்மைதான் சொந்த வீடு. ஆனால் உங்கள் சரீரத்தில் உங்கள் ஆவி போயிடுச்சுன்னா நீங்கள் யார்? வாடகை வீட்டில் தான். அப்போ நீங்கள் சொந்த வீட்டில் இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க? எப்போ இந்த பாடி எடுக்கிறேன்னுவாங்க. நீ சொல்ல நாங்கள் இந்த சொந்த வீட்டில் தான் இருக்கிறேன், இந்த சொந்த வீட்டில் தான் நான் புதைக்கணும்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஒத்துப்பாங்களா? முதல் பாடி எடுக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒன்று தெரியணும், நம்ம வாழ்கிற இந்த இடம் எல்லாமே வாடகை தான். ஆனால் இப்போ தாயார் எங்கே போயிருக்கிறாங்க தெரியுமா? சொந்த வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. தன் ஊழியத்தை நிறைவேறின உடனே. அப்போ என்ன ஊழியம் செஞ்சாங்க? ஏசுவாமிக்காக ஏசுவாமியை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க, ஏசுவாமியை ஆராதிச்சாங்க, ஆலயத்துக்கு போனாங்க. என்ன வயசில் மறிச்சாங்க? 97 வயசு. இன்னைக்கு நம்ம இருதயத்தில் கையை வச்சு சொன்னால் நமக்கு என்ன வயசுன்னு சொல்லி இங்கே வந்திருக்கவங்களுக்கு யாருன்னா 90 வயசு இருக்குமா? இல்லை. ஒரு வேளை 80 வயசு இருக்குமா? இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்ந்தது ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரீரம் பார்க்குறதுக்கு வயசாகிடுச்சு, இவங்களுக்கு போய் என்ன அழுகுறது, ஆனால் பரலோகம் வரவேற்குது. ஏந்தீங்களா? அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில் முடிவில் ஏசப்பாவோடு முடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து யாருக்கு பிரசங்கம் பண்ணுறேன்? யாருக்கு? அம்மாவுக்கு பிரசங்கமா உங்களுக்கு பிரசங்கமா? அம்மாவுக்கு இல்லை, உங்களுக்கு தான் பிரசங்கம், சரிங்களா? இப்போ அம்மா எங்கே போயிட்டாங்கன்னா ஆண்டவரோடு இருக்கும்படி ஆயத்தமாயிட்டாங்க. இன்னைக்கு உங்கள் இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்கள், இன்னைக்கு எனக்குள்ள சில பாவங்கள் இருக்கிறது, எனக்கு விடுதலை ஆக முடியல, இயேசு என் இருதயத்துக்குள்ளே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, இப்போ அம்மாவை அடக்கம் பண்ணுறது அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னா உங்களுக்குள்ளே என்ன இருக்கணும்? ஏசப்பா உள்ளே வரணும். ஏசப்பா உங்களுக்குள்ளே வந்தார்னா அவங்க சந்தோஷமாக என்ன பண்ணுவாங்க?
இந்த பூமியில் கண்ணை மூடி இருப்பாங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் இந்த இயேசுவை நீங்கள் அறியாவிட்டால், இயேசு உங்களுக்குள்ளே வந்தால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்களுக்குள்ளே ரட்சிப்பு உண்டாகும், உங்களுக்கு ஒரு மீட்பு உண்டாகும். நான் சொல்கிறேன், இந்த இயேசு இந்த உலகத்தில் இழந்ததை தேடவும் ரட்சிக்குமே இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இப்போ தாய் இல்லை, இப்போ யார் நாகேஷ் பதரையும் அவன் குடும்பத்தை யார் நடத்துவா? ஏசப்பா நடத்துவா. ஆபிரகாம் மரித்தான், ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்போ இந்த உலகத்துல நம்முடைய தகப்பன் தாய் நம்ம விட்டு கடந்து போகலாம், ஆனா வேற சொல்றது, உன் தாய் தகப்பனை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன். அப்ப இந்த இடத்துல அவங்க எதை விட்டு போயிருக்கிறாங்க தெரியுங்களா? தங்கள் விசுவாசத்தை விட்டு போயிருக்கிறாங்க, நம்பிக்கையை விட்டு போயிருக்கிறாங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த இயேசுவாமி நீங்க எந்த இடத்துல கூப்பிட்டாலும் இயேசுவாமி உங்களுக்கு மறு உத்தரவு. இயேசுவாமி இங்க இருக்கிறாரா? இங்க இருக்கிறாரா? உயிரோடு இருக்கிற உங்களோடு இருக்கிறார், மரித்தவர்களோடு இல்ல. ஏனென்றால் அவரை கல்லறையில போய் சீசர்கள் தேடினாங்க. வேதம் சொல்லுது கல்லறையில் அவர் இல்ல. 3வது நாள் மெழுகுவர்த்தி வச்சு அங்க வந்து பொங்கலை வச்சு அம்மா சாப்பிடுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா நீங்க தான் ஏமாந்து போவீங்க. யார் சாப்பிடுவா? காக்கா வந்து சாப்பிடும். அப்ப இவங்க சரீரம் இந்த இடத்துல என்ன ஆச்சு? பூமிக்குரிய சரீரம் பூமியோட போயிடுச்சு, ஒரு மகிமையின் சரீரம் உங்களுக்குள்ள இருக்கிறது. இவங்க ஆவி கர்த்தரோடு கூட இருக்கிறது. அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு கல்லறையில வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? அம்மா இருக்கிறாங்க, அதுல இவங்க ஆண்டவரோடு இருக்கிறாங்க. ஆனா நீங்க ஆண்டவரோடு இருக்கிறீங்களா? நீங்க கர்த்தரோடு இருந்தா கர்த்தர் உங்களோடு இருப்பார். நான் சொல்லுவேன், இயேசு உங்களோடு இருப்பாருனால் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். ஒருவேளை இன்னைக்கு இந்த தாயுடைய மரணத்தின வேதம் சொல்லுது, கல்யாண வீட்டுக்கு போவதை பார்க்கிலும், கல்யாண வீட்டுக்கு எதுக்கு போவாங்க? சாப்பிட்றதுக்கு போவாங்க, ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போவாங்க. ஆனால் மரண வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க? இப்படியா இவ்வளோ இந்த அம்மா செஞ்சுருக்கிறாங்களா? இவ்வளோ சாட்சி இல்லை, இவ்வளோ உதவி செஞ்சாங்க. ஒரு பிரமிப்பாக இருக்குது பாருங்க. இந்த வயதிலும் ஒரு அற்புதமான சாட்சி. ஏன்னா உயிரோடு இருக்கிறது நல்லதை சொல்கிறதா காட்டிலும் அவங்க மறிச்சிட்ட பிறகு ஒரு நல்ல காரியம் வருதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இன்னைக்கு 97 வயசுல மறிச்சுக்கிறாங்க, இவ்வளோ பெரிய கூட்டம் வருதுன்றது சாதாரண இல்லைங்க. ஏனென்றால் அவங்க வாழ்க்கையில் வாழ்ந்த அந்த நல்ல காரியம், நன்மையான காரியம், இன்னைக்கு அவங்க சந்தோஷத்தோடு மறித்திருக்கிறார்கள். ஆனால் என்ன காரணம்னா, அம்மா இல்லை, நம்முடைய கூட பிறந்த பாட்டி இல்லைன்ற ஒரு காரியம். ஆனால் ஒன்று, பூரண வயதுக்குள்ளே மறித்திருக்கிறார்கள். இயேசு சீக்கிரம் வரப்போறார். நம்புறீங்களா? இயேசு சீக்கிரம் வரப்போறார். ஆமென். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். நீங்கள் இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் சொல்லுகிறேன், அவங்க மரணத்துக்கு முன்னாடி போயிட்டாங்க. எல்லாரும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு நாளைக்கு பின்னாடி போகிறோம். அப்போ நம்ம என்ன நினைக்கிறேன்? எனக்கு மரணமே வராது, எனக்கு கஷ்டமே வராது. இந்த வாழ்க்கைன்றது ஒரு புல்லுக்கும் ஒரு புகைக்கும் ஒப்பாக இருக்கிறது. என்ன ஒன்றா நடக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இயேசு இருக்கிறாரா? இயேசு இருப்பாருன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த கெட்ட பழக்கமோ, எந்த ஒரு பாவ பழக்கமோ, எந்த சுவாபத்தில் உங்களுக்கு என்ன இருக்கா? விடுதலை ஆண்டவர் தருவார். இன்னைக்கு ஒருவேளை குடிக்கு நீ அடிமையாக இருக்கலாம், ஒருவேளை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை தேடாமல் இருக்கலாம், ஒருவேளை நான் சம்பாதிக்கிறேன் ஓட்டப்பையில போட்டது போல இருக்கலாம். என்னையா டெத் இதெல்லாம் சொல்லலாமா? இன்னைக்கு அவங்க இயேசுவாமியுடைய மகளாக இருக்கிறாங்க, நீங்கள் இயேசுவாமியுடைய பிள்ளையாக இருக்கிறீங்களா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். இயேசு உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிற இயேசு இவங்களோடு இருக்கிறார், இவங்களோடு இருக்கிற இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். இப்போ நாம் அடக்கம் பண்ணப்படுவோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் சில பாவங்கள் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். ஓகேங்களா? உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய சாபங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் விட முடியாத எந்த காரியமும், ஏசப்பா எனக்குள்ளே வாங்க, அந்த தாயார் ஆசீர்வதிச்ச ஆண்டவர் என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல சாட்சி கேட்கணும்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா நீங்கள் இயேசுவை தேடுங்கள், இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். வேதத்தில் யோபு என்ற மனுஷன் இருந்தார். அவர் சொல்கிறாரு, என் தாயின் வயிற்றில் நான் நிர்வாணியாக வந்தேனே சொல்கிறார் யோபு. நம்ம தாயின் வயிற்றில் வரும்போது எப்படி வரும்? நிர்வாணியாக வரும். நம்ம போகும்பொழுது நிர்வாணியாக போகும். இந்த உலகத்தில் நம்ம ஒன்றுமே கொண்டு வந்ததில்லை, இதுலேருந்து ஒன்றுமே கொண்டு போவதில்லை. மனுஷன் உலகம் முழுதும் ஆயத்தப்படுத்தலாம். பணத்தை ஆயத்தப்படுத்தலாம், பொண்ணை ஆயத்தப்படுத்தலாம், வீடு நகம் எல்லாமே ஆயத்தப்படுத்திக்கலாம், ஆசீர்வாதமாக இருக்கலாம். உள்ளத்தில் சமாதானம் இருக்காது.
அந்த சமாதானத்தை கொடுக்கிறவர் யாருன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். நம்ம ஆண்டவரை தேடணும். ஐயா சொன்னது போல் உங்களுக்கு தான் இந்த நற்செய்தி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவள் அறிக்கை செய்து விட்டு விடுன்னு இறக்கம் பெறுவான். இன்னைக்கு நீங்கள் வரும்போது அம்மாவுக்கு கால் வணங்குறதும் அம்மாவை தொட்டு கும்பிடுறன்றதும் இதெல்லாம் தவறு. ஆண்டவர் சொல்கிறாரு, வேதத்தில் வசனம் இருக்குது, என்னை அன்றி வேறு தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்னை அன்றி உங்களுக்கு வேறு யாரும் இருக்கக்கூடாது. ஆண்டவர் எரிச்சல் இல்ல தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்றாரு. இயேசு கிறிஸ்து தான் வழி, இயேசு கிறிஸ்து தான் ஜீவன், இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். அந்த சத்தியத்தை நம்ம அறியணும். நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகணும், ஆண்டவரை தேடணும். நம்ம இனிமேல் ஆண்டவரை தேடணும். தாயார் மறிச்சிட்டாங்க, பரலோகத்தில் உயிர் தெழுந்தாங்க. ஒரு நாள் நாமளும் மறைக்க போகிறோம். யாரும் நம்ம இங்கே இருக்க போகிறதில்ல. ஒரு நாள் நம்மளும் பரலோகத்தில் தாயாரை போய் பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாம் சபைக்கு போகணும், வர போயிட்டு ஆண்டவரை தேடணும். குடும்பமாக சபைக்கு போங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத என்னென்ன காரியம் எல்லாத்தையும் விட்டுடுங்க, ஆண்டவரை தேடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்கு நன்றி சுவாமி. நீர் சுவாமி ஆண்டவரே, இந்த நாளில் அப்பா எங்களை அப்பா நீர் அப்பா கொண்டு வந்தீர் சுவாமி. ஆண்டவரே, நாகேசனுடைய தாயார் ஆண்டவரே அப்பா மறைத்து விட்டார்கள் சுவாமி. அப்பா இந்த காரியத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு உள்ளம் ஆண்டவரே கஷ்டமாக இருக்கிறது. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நான் அந்த நாகேசனாவை போய் சந்திக்கும் பொழுது சுவாமி, அந்த ஆண்டவரே வயதான தாயார் ஆண்டவரே என்னை விசாரிப்பார்கள் சுவாமி, நீ எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா ஆண்டவரே, உன் மனைவி எப்படி இருக்காங்க, உன் குழந்தை எப்படி இருக்காங்க, உன் தாயார் எப்படி இருக்காங்க, உன் கூட பிறந்த சகோதரி எல்லாம் எப்படி இருக்காங்க, எல்லாருக்காக நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவாங்க சுவாமி. இந்த தாயார் அன்பாய் விசாரிக்கிறவங்க சுவாமி. நான் போகும் பொழுது எனக்கு சாப்பிட்டியான்னு கேட்குறவங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த தாயார் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டு இருக்கிற தாயார் சுவாமி. ஆண்டவர், இந்த நாளில் இந்த தாயார் ஆண்டவர் இந்த பூமியில் மரித்திருக்காங்க, பரலோகத்தில் உயிர் தெழுந்திருக்கிறாங்க சுவாமி. அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு நாளில் நாங்கள் பரலோகத்தில் இந்த தாயாரை காணப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த தாயார் இழந்திருக்கிற நாகேசனாவுக்கு ஒரு ஆறுதலை தாரும் சுவாமி. ஆறுதலின் தேவனா நீரே இருந்து நாகேசனாவுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தாரும் சுவாமி. வேதம் சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தேவன் தகப்பனுமா இருக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, நீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனுமா இருக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, நீர் நாகேசனாவுக்கு ஒரு தகப்பனமாகவும் ஒரு தாயுமாக இருக்கும் சுவாமி. ஆண்டவரே, அவரை ஆறுதல் படுத்தும், அவரை தேவன் ஒரு சமாதானப்படுத்தும் சுவாமி. ஆண்டவரே, அவரை இந்த நாளிலிருந்து நீர் கரம் பிடிச்சு நடத்தும் சுவாமி, நீர் கரம் பிடிச்சு நடத்தும் சுவாமி. ஆண்டவரே, நான் முன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் முன்னை கைவிடுதல் சொன்னீரே. ஆண்டவரே, நாகேசனாவை ஆண்டவர் உம்முடைய கரத்தை பிடிச்சு நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாகேசனாவுக்கு ஒரு இளைப்பாறுதலையும் ஒரு சமாதானத்தையும், ஒரு தாய் இழந்து போன வேதனை அவருக்கு ஆண்டவரே அப்பா எப்படியெல்லாம் அழுது கொண்டு இருந்தார் சுவாமி. ஆண்டவரே, அவருடைய கண்ணீரை தொடையும் ஏசப்பா, நாகேசனாவை கண்ணீரை தொடையும், அவருக்கு சமாதானமும் ஒரு ஆறுதலும் ஒரு தைரியத்தையும் சாரும் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து சுவாமி நாகேசனாவை நீர் நடத்தும் சுவாமி. அவரை நீர் கடம் பிடிச்சு நடத்தும், அவருடைய தேவையெல்லாம் சந்தியும் சுவாமி. ஒரு நன்மை குறைபடாதபடி தேவன் அவரை நிறைவாய் நடத்தும். இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்காக ஜெபிக்கிற மேட்டுப்பாலத்தின் பகுதியில் மற்ற பகுதியில் வந்திருக்கிறாங்கப்பா. இவர்கள் எல்லாரும் கத்த நீர் ரட்சியும் சுவாமி. ரட்சித்து இவர்களை தொட்டு சபைக்கு கொண்டு போய் நம்முடைய பிள்ளைகளாய் மாற்றும் சுவாமி. இந்த அடக்க ஆராதனையை நீர் ஊழியக்காரன் மூலியமாக தேவன் நடத்தினதுக்கா, பிராங்க்லின் ஐயாவை வைத்து நடத்தினதுக்கா ஸ்தோத்திரம் சுவாமி. நம்முடைய தாசனை இன்னும் நீர் ஆசீர்வாதியும் பலப்படுத்தும், அவருடைய ஊழியங்கள் ஆசீர்வாதியும். ஆண்டவரே, இந்த அடக்காரன் தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் நீ நடத்தினீர். ஆண்டவரே, உமக்கு எல்லா சகல துதி கன மகிமையில ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கீழ இறக்கமுள்ள பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. ஆவே கர்த்தரே ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதீர். பார்க்குறவங்களாம் பாருங்க, பார்க்குறவங்களாம் பாருங்க. அதுக்கப்புறம் முகத்தை மூடிடலாம். கட்டி எடுத்து வைக்கிறது போட்டு முகத்தை மூடிடலாம்.
பாருங்க பார்த்து டக்கு டக்குனு இறங்கிடுங்க வாங்க பார்த்து நாகேஸ்வர் அந்த கார்டு வாங்கிக்கலாம் அது கார்டு தாமஸ் அந்த எல்லாம் சுடு தெரியல நான் அப்படி வந்து வாங்கிக்கிறேன் அந்த உப்பை பிரிச்சு கொட்டிடுங்க பிரதர் உப்பு அந்த உப்பை சைடுல கொட்டிடுங்கப்பா அது உள்ள கொட்டிடணும் சொல்லு இந்த மூஞ்ச மூடிட்டு கொட்டிடுங்க பாத்துட்டு அப்புறம் பெட்டில இல்ல அந்த உள்ள அந்த ஓட்டல மணல்ல கொட்டணும் உள்ள அப்படியே பிரிச்சு உள்ள கொட்டிடுங்க அம்மா நீ துட்டு பேட்டணும்மா யார் துட்டு நான் சேர்த்து மாட்டேன் நான் தகவல் நினைக்கிறேன்மா साल 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 गानी उपिया ఆయన కొడుకుతాడు వెయ్యా బెన్నా వస్తే కదా ராஜம்மா போட்டுருக்காங்க ராஜம்மா போடுறேன் அதுல பேர் அது ராஜம்மா வீடியோவா ஆதி ரூத் ராஜ்யா ரெண்டாவது ஆதார் கார்டு அப்புறம் நம்ம ஆதார் கார்டு ரெண்டு ஜெராக்ஸ் అన్నయ్య కొంచెం తీకి వచ్చాడండి నైటే రెండు జెరాక్స్ పట్టుకో అన్నిట్లా ప్రింట్ అవుట్ సెల్లులు అవునాయి అంటే ఏమవుతాయా అయితే దాని ఇదే సెల్ ఉండేటప్పుడే ప్రింట్ అవుట్ అయితే ఇచ్చాను సెల్లులా ఉంటే నైటే చెప్పిందా నేను రానా ఎత్తునా అనేసి అన్నాను నువ్వు ఎన్నలేదా మాట్లాడేన్నావా వద్దురా వద్దురా అంతా జెరాక్స్ ఎత్తి పెట్టుకోవాలా పర్సన్ ఇంపార్టెన్స్ అది